இப்போ நம்ம பருப்பு கத்திரிக்காய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஈஸியான கத்திரிக்காய். தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு தக்காளி வெட்டிக்கணும். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே போட்டுக்கலாம், ஏன்னா இது நம்ம கடையை தான் போகிறோம். தக்காளியை குக்கரில் போட்டு செய்யும்போது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு தக்காளியை வெட்டிடலாம். தக்காளிக்கு அப்புறம் வெங்காயம் வெட்டி போட்டுக்கலாம். வெங்காயமுமே நல்லா பெருசு பெருசாகவே வெட்டி போட்டுக்கலாம், ஏன்னா விசிலில் தான் வைக்க போகிறோம் குக்கரில். அப்புறம் கத்திரிக்காய் வெட்டி போட்டுக்கலாம். கத்திரிக்காவும் நல்லா பெருசு பெருசாகவே கத்திரிக்காய் வெட்டி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வெட்டும் போது கத்திரிக்காயில் பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்து வெட்டி போடணும். பருப்பு ஊற வச்சுருக்கோம், துவரம்பருப்பு, அதை இது கூட சேர்த்துக்கணும். துவரம்பருப்பு ஊற சேர்த்துட்டு புளி கரைசலும் இதில் சேர்த்துடணும். ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளி, வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடணும், அப்போ தான் பருப்பு பொங்கி வெளியே வராமல் இருக்கும். ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் விட்டுடணும். அப்பதான் பருப்பும் கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு இருக்கும். வெந்து கடையும் போது ஈஸியா இருக்கும் கடையிறதுக்கு. இப்ப 5 விசில் வந்துருச்சு. இப்ப பார்ப்போம். பருப்பும் கத்திரிக்காயும் நல்லா மசிஞ்சிருக்கு. இப்ப கரண்டியை வச்சு நல்லா நசுக்கி விட்டாவே ரெண்டும் நல்லா குழஞ்சிரும். இப்போ மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விடணும். கடைஞ்சதுக்கு அப்புறம் இதை தாளிச்சிடணும். தாளிப்புக்கு ஒரு கரண்டி வச்சு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை நிறையவே போட்டால் தான் நல்ல வாசனையாக இருக்கும் அந்த கத்திரிக்காய்க்கு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் தாளிக்கும் போது போட்டுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த கத்திரிக்காய் கரைசல்ல ஊற்றிடணும். அவ்வளோதான், நம்ம பருப்பு கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.